கடன் அன்பை முறிக்கும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. கடன் அன்பை முறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் ஃபாகா, ரப்பே என் வாழ்க்கையில் வறுமை வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த துஆவை கபூல் செய்வானாக. வறுமை வரக்கூடாது. வஅஊது பிக்க மினத் தைனி வல் குஃபுர், ரஹ்மானே நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், குஃபுர் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபுருன்னா அல்லாஹ்வை மறுத்து போயிடுறது, காஃபிரா போறது. கடன் வாங்குறதுக்கும் குஃபுருக்கும் என்ன சம்பந்தம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குஃபுரையும் கடனையும் ஒன்னாக்கி கேட்கிறீங்களே, யா அல்லாஹ் நான் கடனாளியாகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என் வாழ்க்கையில குஃபுர் வருவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிறீர்களே. ஆமான்னாங்க. ஒரு மனுஷன் கடனாளி ஆயிட்டான்னா அதை நிறைவேற்ற முடியாத காலத்துல வறுமை வந்து வறுமையில சிரமமாகி அந்த காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா, வறுமை ஒரு மனிதனை குஃபுர்ல கூட கொண்டு சேர்த்துரும். நிறைய பேர்களின் வறுமையை பயன்படுத்தி பல பேர் அவர்களை தன் பக்கம் இழுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹுவே வறுமையில் இருந்தும் குஃபரில் இருந்தும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைய பாடத்துல பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல உட்கார்ந்தால் ஒரு துஆவை வளமையா கேட்பாங்க. அதிகமா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல அந்த துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் பாவம் செய்வதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனாளியாக ஆகுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். புகாரி ஷரீஃபினுடைய இன்றைய ஹதீஸிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஒரு ஹதீஸ் அது. எங்கே ஓதுகிறார்கள்? அத்தஹியாத்திலே, 5 வேளை தொழுகையில், நபில் தொழுகையில், சுன்னத்தான இபாதாத்துகளில். நம்ம பல பேருக்கு அத்தஹியாத்துங்கிறது பாலாலி முஹம்மது கமா பாரக் தலா இப்ராஹிம் ஆலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், இன்னக ஹமீதும் மஜீத் தான் அதோட லாஸ்ட் எல்லைன்னு விளங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர் நீங்க பெண்கள்கிட்ட போங்க, பெரிய ஆட்கள்கிட்ட போங்க, அது வரைக்கும் தான் மனப்பாடம் செய்திருப்பாங்க. இந்த தொழுகை ஷாஃபின்னு ஒரு புக் வெளியா இருக்குது, அது சிலோன்லையும் இருக்குது. அந்த புக்கில் அந்த இன்னக ஹமீதுன் மஜீத் வரைக்கும் தான் அந்த அத்தஹியாத்தை போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் பல பேர் மனப்பாடம் செய்துட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன நிறைய துஆக்கள், அதிகமான துஆ. இப்ப நாங்க ஓதுற அத்தஹியாத்துல அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் மஹ்சமி வல் மக்ரம் சொல்லாம நான் 30 வருஷமா அத்தஹியாத் ஓதுனதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, யா அல்லாஹ் நான் பாவியாகிவிடக் கூடாது ரஹ்மானே, நான் கடனாளியாகவும் ஆகிவிடக் கூடாது, என்னை பாதுகாப்பாயாக. தொழுகையில் கூட பாதுகாப்பு தேடப்படுகிற அளவிற்கான ஒரு காரியம் கடன். அனுமதி என்பது தேவை வந்தால், நிர்பந்தம் வந்தால், கஷ்டம் வந்தால், வேறு வழியே இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டுமே தவிர வியாபாரத்தை வளர்ப்பதற்காக கடன் வாங்காதீர்கள். வாழ்வை மேம்படுத்துவதற்காக கடன் வாங்கி விடாதீர்கள். போதும் இன்னும் கொஞ்சம் வாங்கினா பிரயோஜனப்படுமே என்று வாங்கி விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூட ஒன்றுமில்லை என்ற கட்டம் வரும்போது அப்பமும் அல்லாஹ்ட்ட கேட்கிற பழக்கம் இருக்கிறது. இருப்பினும் தேவை வந்தா கடன் வாங்கிங்க. கடன் வாங்கினால் கடன் வாங்கியவர்களில் நல்லவர்களாக வாழுங்கள் என்றார். கடன் வாங்கியவர்களில் நல்லவர்கள், மிக அழகாக நிறைவேற்ற வேண்டும் கடனை. கடனாளியாக மௌத்தாயிடக்கூடாது என்று சஹாபாக்கள் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. மௌத்து வரும்போது கடனாளியாக இருந்துவிடக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஜனாசா வந்த உடனே கேட்பாங்க, அல்லாஹ் அலைஹி தைன், இவர் மீது கடன் இருக்கிறதான்னு கேட்டாங்க. கடன் உண்டா? இல்ல. நான் தொலை வச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குது, யாராவது நிறைவேற்றுறீங்களான்னு கேட்பாங்க. ஒருத்தரும் இல்ல. சல்லு அலா சாஹிபிக்கும், இந்த ஜனாசாவை நீங்களே தொலை வச்சுக்கங்க, நீங்க தொழுதுக்கங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிற்கு இமாமாக நிற்கிற பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ.
உத்தம நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த ஜனாசாவை தொலை வைக்கிறார்கள் என்றால் அந்த ஜனாசா முற்றிலுமாக மன்னிக்கப்படுகிறது. அந்த ஜனாசா கடனாளியாக இருப்பார் என்றால் நீங்களே தொழுது கொள்ளுங்கள், நான் தொலை வைக்கப் போவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன போது ஒருவர் கேட்கிறார், அவர் மீது எவ்வளவு இருக்குது கடன் என்று. 3 தீனார் கடன் இருக்குது. 3 தீனார்னா தங்க நாணயம். அவர் மீது கடன் இருக்கிறது. அப்படியா? சையதுனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு முன் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னபோது இப்போது பெருமானார் தொழுகை நடத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் விளங்குது. சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் எத்தனை பெரிய அன்போடு இருந்திருக்கிறார்கள். ஜனாசாவாக போய்விட்டவருக்கு ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்காமல் போனால் அவர் அந்த பாக்கியத்தை இழந்து விடுவாரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க வேண்டும், நான் கடனை கொடுக்கிறேன் என்று முன் வருகிறார். சையதுனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொந்தமா உறவினரா என்றெல்லாம் இல்லை. ஒருவர் இன்னொருவர் மீது வைத்திருந்த அன்பும் ஒருவர் இன்னொருவருக்காக தீனுடைய காரியத்தில் கூட்டாகி இருந்த வாழ்க்கையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இறுக்கமான மனிதரா? இல்ல நான் தொலை வைக்க மாட்டேன் என்று தன் தோழர்களுக்கு தொழுகையை நிறுத்துகிற அளவிற்கு அண்ணலார் இறுக்கமான மனிதரா? இல்லை. பாடம் புரிய வைக்கிறார்கள். வாங்கும் கடனை முறையாக நிறைவேற்றுங்கள். மரணம் வரும் வரையில் கடனையே பிற்படுத்தினீர்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரே சலசலம், சண்டை நடக்குது. உள்ள இருந்து எட்டி பார்க்கிறாங்க. சையதுனா கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரோடு மோதி கொண்டிருக்கிறாங்க. மாபெரிய சஹாபி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றினுடைய மிகப்பெரிய இடத்தை பெற்றவர்கள். 2 பேரும் மோதிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கிறாங்க. என்ன விவகாரம் என்று பார்த்தால், கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறார். வாங்கியவர் அந்த உரிய தேதி வந்து இருக்குது, அவரால் நிறைவேற்ற முடியல. அவர் பள்ளிவாசலுக்கு வந்தார். சையதுனா கஅப் அவரை கையை பிடித்து, டேட்டு வந்து விட்டது, ஏன் இன்னும் கடனை கொடுக்கலன்னு கேட்கிறார். அவர் அதுக்கான காரணம் சொல்லுகிறார். அந்த பேச்சு கொஞ்சம் பெருசாகி சண்டையாகிறார். சஹாபாக்கிட்ட வசதி இருந்தாலும் கடன் கொடுத்தவங்க அவங்க தரலன்னா அந்த டயத்துல அவங்க போய் கொடுத்து வாங்குவாங்க, கேட்பாங்க. ஏன்னா நீ கொடுக்கலன்னா நீ பாவியாகிடுவ, நீ பாவியாக நான் பிரியப்படல. இன்னைக்கெல்லாம் நம்மள்ட்ட பல பேர் கடன் வாங்கும்போது ரொம்ப பவ்யமா, ரொம்ப அன்பா, சிரிச்ச முகத்தோடு நடந்த விதம் இருக்கு பாருங்க, அப்படி வந்து வாங்குவாங்க. கொடுக்கிற நேரம் வந்தா நம்ம கேட்டோம்னாலும் அல்லது அவர் பக்கத்துல போயிட்டோம்னாலும் சிங்க மாதிரி ஆயிடுவார். வாங்கும் போது இருக்கிற கனிவு கொடுக்கும் போது பல பேருக்கு வருவதில்லை. இல்லை, நீங்கள் சிறந்த மனிதர்கள். உரிய நேரத்தில் வாங்கிய கடனை நிறைவேற்றுங்கள், அழகிய முறையில் நிறைவேற்றுங்கள். அழகிய முறைனா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கடன் கொடுத்தவர் வந்து கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டார். சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க, அவரை போய் தடுக்க போனாங்க. விட்டு விடுங்கள், அவருக்கு உரிமை இருக்கிறதுன்னா. என்ன உரிமை யா ரசூலல்லாஹ்? தங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தவறா நடக்கிறார், கொஞ்சம் தடித்த சொற்களை பயன்படுத்துகிறார், என்ன உரிமை? சஹாபாக்களால தாங்க முடியல. இல்ல இல்ல, அவர் கடன் கொடுத்தவர், நம்ம வாங்கினவங்க. கொடுத்தவர் பேசத்தான் செய்வார். அப்போ நாம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்துடணும். பெருமானார் பேச்சு கேட்கிற அளவுக்கா கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னு இல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலும் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இன்னும் ஒரு செய்தி அங்க எழுதுறாங்க, டைமே வரல, அந்த ஆள் தப்பா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். நேரம் வரவில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. பெருமானார் வாக்களித்த காலம். அட்வான்ஸா வந்து சண்டை போடுகிறார். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க தெரியாதாண்டு. அவர் பெருமானாரோடு விரோத போக்குல வந்து இருக்கிறார். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க தெரியாதா என்று கேட்கிறார். கொஞ்சம் தடித்த வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். அதுவும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபின் பதிவிலேயே இருக்கிறது.